Hello viewers, this is dialogue between a youth and an old lady who is trying to cross a road which has a first வந்து youth. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? உதவினா என்ன வரும்? ஹெல்ப். தென் ஏதாவது எனி. உங்களுக்கு யூ. இங்கே தேவையா அப்படின்னா நீடு. ஸோ இது கொஸ்டின் ஃபார்மாக வர்றப்போ இந்த நீடு வந்து வேர்பு இல்லையா? கொஸ்டின் ஃபார்ம் வர்றப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறப்போ இங்கே வந்து டூ, இந்த இடத்துல வேர்ப் வரணும். தென் சப்ஜெக்ட் வந்து இடையில. இதுதான் கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணுறப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். இங்கே டூ, தென் இங்கே இது ஹெல்பிங் வேர்பு, இது மெயின் வேர்ப், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ டூ யூ நீட் எனி ஹெல்ப்? டூ யூ நீட் எனி ஹெல்ப்? ஓல்ட் லேடி, ஆம், தயவுசெய்து ரோட்டை கடக்க உதவி செய்யுங்கள். ஆம்னா என்ன? எஸ். தென் தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ். ரோட்டை அப்படின்னா ரோடு. கடக்க அப்படின்னா கிராஸ். உதவி ஹெல்ப். செய்யுங்கள். ஸோ எஸ் கமா ப்ளீஸ். இங்கே என்ன இருக்குது? உதவிக்கு ஹெல்ப்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கே எனக்குன்னு எழுதலை, பரவாயில்ல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிராஸ். இக்கு, அதாவது கிராஸ் செய்வதற்கு. டு அப்படின்னா இக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் செய்வதற்கு, போவதற்கு, வருவதற்கு, எழுதுவதற்கு. டு ரைட், டு வாக், டு கம், இந்த மாதிரி வர்றப்போ யூ ஆர் யூஸிங் டு. மீனா எனக்கு. எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கிராஸ் த ரோடு. ரைட். இப்பொழுது கூட்டமாக உள்ளது, நாம் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக இந்த பொறுமையாக நான் தமிழில் எழுத சிரமமாக இருக்குது. இந்த இடத்துல கைண்ட்லி, எது எழுதினாலுமே நம்ம கைண்ட்லின்னு சொல்லலாம். கைண்ட்லி கம் வித் மீ, கைண்ட்லி டூ த ஒர்க், கைண்ட்லி ரைட் ஃபாஸ்ட், கைண்ட்லி பிரிங் சம்திங். இந்த மாதிரி கைண்ட்லி அப்படின்னு நம்ம சேர்த்துனா இது பொறுமையாக அப்படின்னு இல்லை, அன்பாக அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நம்ம அன்பாக காத்திருக்கலாம், பொறுமையாக காத்திருக்கலாம். கைண்ட்லி வெயிட், இங்கே காத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வெயிட். தென் இப்பொழுது அப்படின்னா நவ். தென் கூட்டமாக அப்படின்னா க்ரௌடு. க்ரௌடட் நவ். இட் இஸ் க்ரௌடட் நவ். ஈஸ் க்ரௌடட் அப்படின்னு தான் வரும். இட்டு க்ரௌடட் அப்படின்னு வர்றது. அதாவது க்ரௌடு தானாக உருவாகலை, உருவாக்கப்பட்டது. அப்போ இது வந்து பேசிவ் வாய்ஸில் வர்றது. ஸோ இட் இஸ் க்ரௌடட் நவ். தென் கைண்ட்லி வெயிட். கைண்ட்லி வெயிட். எவ்வளவு நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும்? இது வந்து கொஸ்டின். ஸோ எவ்வளவு அப்படின்னா ஹவு மனி, ஹவு மச். மெஷரபிள், அளக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஹவு மச். கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா ஹவு மெனி. நிமிடங்கிறது கவுண்ட் பண்ணலாம். அப்போ வந்து நிமிடத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மினிட்ஸ். ஹவு மச் மினிட்ஸ்னு வரக்கூடாது, ஹவு மெனி மினிட்ஸு. தென் காத்திருத்தல் வெயிட். வேண்டும் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ இது எப்படியா கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணலான்னு பாரு. ஸோ ஹவு மெனி மினிட்ஸ், how many minutes. கொஸ்டின் ஃபார்ம் பண்ண என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட் நடுவில் வரணும், அந்த ஹெல்பிங் வேர்ப் இந்த இடத்துல, தென் மெயின் வேர்ப் வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். சரியா? how many minutes do we have to wait? இடத்துல வி அப்படிங்கிறது நாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல எவ்வளவு நிமிடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். போக்குவரத்து என்ன? டிராஃபிக். தெளிவாகுதுன்னா கிளியர் ஆகுது. வரைன்னா டில். ஸோ வரை அப்படிங்கிறத
till அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ till the traffic cleared. Till the traffic is cleared. ஓடலடி போக்குவரத்து is cleared now. ஒழுங்குபடுத்த now. இது வந்து passive voiceல வரக்கூடியது. யூத் வாருங்கள் இப்பொழுது கடக்கலாம். இப்போ நம்ம கடக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த கடக்கலாம், செய்யலாம், எடுக்கலாம் அப்படின்னு வந்தாலுமே எல்லாத்துக்குமே நம்ம லெட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெட் அஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த இடத்துல எஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ கம் லெட்டஸ், இங்கே கூட கம்மா கூட போட்டுக்கலாம். லெட்டஸ் கிராஸ், கடத்தல் அப்படின்னா கிராஸ், கிராஸ் த ரோடு. கம் லெட்டஸ் கிராஸ் த ரோடு. தென் நன்றி, தேங்க்யூ, வரவேற்கிறேன், யூ ஆர் வெல்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.